எடப்பாடி வந்து உண்மையிலேயே தன்னோட தலைமைத்துவத்தின் பேர்ல அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான தலைவர்கள் பேசுறது இதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாதுங்க. எம்ஜிஆர்லாம் மௌனம் தான் சாதிப்பார், இக்னோர். ஜெயலலிதாவும் மௌனம் தான் சாதிப்பாங்க. மாறாக நீங்க வந்து நீக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா எண்டே கிடையாது. ஓகே. அப்புறம் கட்சி அதுல பலவீனப்பட்ட மாதிரியான தோற்றம் உருவாக்கும் போதுங்க, ஒரு கட்சிக்கு 2 எதிரிங்க. பரம்பரையான எதிரி ஒண்ணு, தேர்தல் எதிரி. கூடவே இருக்கிற கூட்டணி கட்சியே நமக்கு எதிரி தான். ஓகே. கூட்டணி கட்சியெல்லாம் நம்மளுடைய ஆயுள் பூரா கூட்டணியாவே இருந்துருவாங்களா? எந்த கூட்டணியும் எடுத்துங்க. அப்ப ஏன் மாறுறாங்க? கூட்டணி கட்சி ஏன் மாறுறாங்க? ஓகே. கூட்டணி கட்சியே நம்ம எதிரி கட்சி தான். நம்ம கிட்ட பலம் இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் தான் நம்மளோட இருப்பாங்க, ஒட்டி இருப்பாங்க. ஆமா. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கே வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஜெயலலிதா சொன்னாங்கல்லங்க, தேமுதிக எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம்னாங்க. தேமுதிக கூட்டணி 2011 ஜெயிச்சாச்சு. ஜெயலலிதா முதலமைச்சர், விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர், சட்டமன்றத்தில் ஜெயலலிதா சொல்றாங்க, ஏதோ ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. தேமுதிக எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம், அரசியல் பாடம் எடுக்க வேண்டாம். ஓகே. என்ன காரணம்னா, பொதுவாக இந்த மேஜர் பார்ட்னர் இப்படிதான் நடந்துக்குவாங்க. ஓகே சார். அப்போ வலிமையா இருக்கணும். ஆனா அவங்க வலிமையை ப்ரூவ் பண்ணாங்க. எப்படின்னா 2016லயும் வெற்றி பெற்றாங்க.